இன்றைக்கி நம்ம வீட்டில் சுட சுட சாதம். இந்த சாதத்தோட நம்ம ஆட்டுக்கால் மொச்சப்பயிறு குழம்பு. ஆட்டுக்கால் மொச்சப்பயிறு குழம்பு. இது கூட நல்லா மாதுளை முத்துக்கள் போட்டு மோர் வெங்காயம், அப்புறம் கெட்டி தயிர். இந்த ஆட்டுக்கால் மொச்சப்பயிறு குழம்பு எப்படி செய்கிறதுங்கிற நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க. ஆட்டுக்கால் மொச்சப்பயிறு குழம்பு செய்ய ஆட்டுக்காலை வாட்டி நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். ஆட்டுக்கால் மொச்சப்பயிறு 1/4 கிலோ நாள் வாங்கி ஊற போட்டு க்ளீன் பண்ணி அதையும் எடுத்து வச்சுருக்கோம். அடுத்து தாளிப்புக்கு சின்ன வெங்காயம் கொஞ்சம், பெரிய வெங்காயம் 1, 2 தக்காளி, இலை 2, பட்டை 2, கிராம்பு 2, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் வெந்தயம், 5 பல்லு வெள்ளைப்பூடு, 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி. இப்போ நம்ம காலை வெட்டி எடுத்துகிட்டு வரதுக்கு முன்னாடி மொச்சப்பயிரை குக்கரில் 3 விசில் விட்டு அவிய வச்சுட்டு போயிடுவோம். அதை அவிஞ்சிக்கிட்டு இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே காலை வெட்டி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இந்த மொச்சப்பயிறு கூட தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி 3 விசில் வர்றதுக்கு வேக வைக்க போகிறோம். எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். நம்ம குக்கர் போட்டு மூடி வேக வச்சுட்டு வந்துடலாம். இப்போ ஆட்டுக்காலை வெட்டி எடுத்துக்குவோம். ஆட்டுக்காலை நல்லா வெட்டி பீஸ் போட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதில் லைட்டாக மஞ்சள்தூள் போட்டு இதை கழுவி எடுத்துப்போம். இதில் கொஞ்சோண்டு உப்பும் மஞ்சள்தூளும் போட்டு நம்ம லைட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துக்குவோம். ஆல்ரெடி வாட்டி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம். இப்போ வெட்டுட்டு ஒரு தடவை லைட்டாக அலச போகிறோம். மஞ்சள்தூளும் உப்பும் போட்டு கால் நல்லா மஞ்சள்தூள் போட்டு நல்லா அலசிட்டுருக்கோம். அந்த கருக வாடையெல்லாம் வீசும்ல, வாடை வரும். அந்த கருகு வாடை வராமல் இருக்கிறதுக்கு, அந்த ஸ்மெல்லெல்லாம் எடுக்கிறதுக்கு தான் நம்ம மஞ்சள்தூள் உப்பும் போட்டு நல்லா அலசுறது. பார்த்தீங்களா, இது பூரா நம்ம வாட்டினதுல இருந்து வர்ற அந்த கருப்பு 3 நாள் சொல்லணும். நம்ம மொச்சப்பயிறு நம்ம அவிய போட்டு குக்கரில் ஆவி விசில் போட்டிருக்கோம். இப்போ 3 விசில் வந்ததும் நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். விசில் வரப்போது வந்துடுச்சு. 3 விசில் வந்துச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மொச்சப்பயிறு நல்லா 3 விசில் வச்சு அவிய வச்சு எடுத்தாச்சு. மொச்சப்பயிறு அவியறதுக்குள்ள நம்ம காலை கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நம்ம தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சிருந்த எல்லாத்தையும் நறுக்கி ரெடி பண்ணியாச்சு. இப்போ வாங்க காலை அவிய போட்டுடலாம். இப்போ கால் வேக போடுறதுக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 2 டம்ளர் தண்ணி, 6 விசில் விட்டு கால் அவிய போட்டுருவோம். கால் வேகட்டும். நம்ம அதுக்குள்ளே மொச்சப்பயிரில் தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துட்டோம். மொச்சப்பயிர் நல்லா வெந்துருச்சு, நல்லா வெந்திருக்கு. தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா வெள்ளைப்பூடு, அதை தோல் உரிச்சு வச்சுருக்கோம். இதை ஆட்டுக்கல்ல போட்டு லைட்டாக 2 தட்டு தட்டி எடுத்துக்குவோம். நல்லா 1-2 தட்டி எடுத்தாச்சு. இப்போ கால் வேக வச்சு குக்கர் தம் அடங்கிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி கால் எந்த லெவலில் வெந்திருக்குன்னு பார்த்துருவோம் வாங்க. கால் நல்லாவே சாப்பிட்ற மாதிரி குழஞ்சி வந்திருக்கு.
நல்லாவே வெந்திருக்கு. இப்போ நம்ம வந்து கால் மொச்சப்பயிறு, ஆட்டுக்கால் மொச்சப்பயிறு குழம்ப தாளித்து விட்ருவோம். இப்போ தாளிப்புக்கு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு, எண்ணெய் காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டை, இலை, கிராம்பு இது எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிட்டோம். அது நல்லா பொரிஞ்சு வந்தோன்னே கீறி வச்சுருக்க 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, சோம்பு, வெந்தயம் இதெல்லாம் நல்லா வெடிச்சோன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் போட்டு தாளிச்சிடலாம். அது கூட நம்ம நச்சு வச்சுருக்க வெள்ளைப்பூண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா தாளிச்சிடுவோம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கிடுச்சு. இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளியும் ஆட் பண்ணி நல்லா வதக்குவோம். தக்காளி நல்லா வதங்குறதுக்கு லைட்டாக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குவோம். ஆல்ரெடி நம்ம மொச்சப்பயிர்லேயும் கால்லேயும் உப்பு போட்டு தான் நம்ம அவிய வச்சுருக்கோம். அதனால் இதை தேவையான அளவு லைட்டாக மட்டும் சேர்த்துக்குவோம். அப்புறம் குழம்பு கொதிச்சு ரெடி ஆனதுக்கப்புறம் உப்பு பத்தலைன்னா ஆட் பண்ணிடுவோம். தக்காளி நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம குழம்பு எல்லாத்தையும் மசாலாலாம் போட்டு கால் மொச்சப்பயிறு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு குழம்பு கூட்டி ரெடி பண்ணிட்டு வந்துடுவோம். இப்போ வந்து நல்லா குழண்டு வெந்து சூப்பு நல்லா இறங்கியிருக்க இந்த கால் கூட நம்ம வேக வச்சுருக்க இந்த மொச்சப்பயிரை ஆட் பண்ணிப்போம். இது கூட நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்க குழம்பு மிளகாத்தூள் 3 ஸ்பூன் போட்டுப்போம். இப்போ ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து ஊற போட்டு கரைச்சி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்து இதில் ஆட் பண்ணிப்போம். இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம குழம்பு ரெடி பண்ணிடுவோம். இப்போ நம்ம குழம்பு கூட்டுறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மொச்சப்பயிறு, கால், மசாலா எல்லாம் புளி கரைசல் எல்லாத்தையும் நல்லா புரட்டி விட்டுருவோம். இது கூட 2 வரைக்கும். இப்போ நம்ம குழம்பு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு ரெடி பண்ணியாச்சு. இது கூட ஃபைனலாக கொஞ்சோண்டு கொத்தமல்லி, கருவேப்பிலையும் ஆட் பண்ணிடுவோம். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம கலந்து வச்சுருக்க குழம்ப சேர்த்துருவோம். நல்லா ஆட்டுக்கால் மொச்சப்பயிறு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நம்ம குழம்ப ஊற்றியாச்சு. இப்போ இது நல்லா ஃபைனலாக கொதிச்சு வரட்டும். மூடி போட்டு மூடி வச்சிடும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் குழம்பு நம்ம எப்படி இருக்குன்னு பார்ப்போம். குழம்பு நல்லா தகன்னு கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. ஆட்டுக்கால் மொச்சப்பயிறு குழம்பு நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. குழம்பு வந்து ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. ஆட்டுக்கால் மொச்சப்பயிறு குழம்பு வந்து ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்பவும் தனியாகவும் இருக்கக்கூடாது. நார்மலாக ஒரு ஊற்றி சாப்பிட்ற பதத்துக்கு இருந்தால் போதும். இந்த ஆட்டுக்கால் மொச்சப்பயிறு, இந்த மொச்சப்பயிறு இருக்கு இல்லையா, அந்த மொச்சப்பயிறு வந்து இந்த ஆட்டுக்காலோட நல்லா வெந்து இந்த மொச்சப்பயிரை நம்ம சாப்பிடும்போது அந்த ஆட்டுக்காலோட ஃப்ளேவர் கிடைக்கும். இந்த மாதிரி அடிக்கடி நாங்கள் செய்வோம். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ வந்து நம்ம இதை இறக்கிடலாம். ஃபைனலாக கருவேப்பிலை, கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கிடுவோம். அவ்வளோதாங்க, ஆட்டுக்கால் மொச்சப்பயிறு குழம்பு சுட சுட ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் சாப்பிட போகிறோம். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ஆட்டுக்கால் மொச்சப்பயிறு குழம்பு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அப்படியே நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.